மக்களே, உங்கள் லாண்ட்ரி சீக்ரெட்டில் இருந்து உங்கள் உமர். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம எதை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அப்படின்னா, புதுசா வாஷிங் மிஷின் வாங்கும் போது இருக்கிற வாஷிங் குவாலிட்டி ஏன் ரெகுலரா யூஸ் பண்ணும் போது இருக்க மாட்டேங்குது. எல்லாத்துக்கும் ஒரு டவுட் இருக்கும். இந்த டவுட்டை இந்த வீடியோல நான் கிளாரிஃபை பண்றேன். அதே போல நம்ம பிளாசம் லாண்ட்ரில ப்ராக்டிக்கலான டொமஸ்டிக் லாண்ட்ரி பிசினஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். இந்த ட்ரைனிங் எடுத்துக்கிட்டா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறவங்க வீடியோல கொடுக்குற கான்டாக்ட் நம்பர்ல கான்டாக்ட் பண்ணி டீட்டெயில் தெரிஞ்சுக்கிட்டு உங்க லாண்ட்ரி பிசினஸை சக்சஸ்ஃபுல்லா ஸ்டார்ட் பண்ணி அல்லாஹ்வோட கிருபையில சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணுங்க. வாங்க இப்ப இந்த வீடியோல போய் முழுசா தெரிஞ்சுக்கலாம். நான் ஒரு புதுசா ஒரு வாஷிங் மிஷின் வாங்குறேன். அந்த வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்றேன். வாஷ் பண்ணும்போது என்ன ஆகுது அப்படின்னா, ட்ரெஸ்ஸோட வாஷிங் குவாலிட்டி நல்லா இருக்கு. ஆனா நாளடைவில் ரெகுலரா யூஸ் பண்ண என்ன ஆகுது அப்படின்னா, என்னோட வாஷிங் மிஷின்ல வாஷ் பண்ற குவாலிட்டி கொஞ்சமா கம்மியாக வாஷிங்கே சரியில்லாம போயிடுது. இதுக்கு என்ன மெயினான காரணம் அப்படின்னா, இதை ஃபர்ஸ்ட் நீங்க தெரிஞ்சுக்கோங்க. வாஷிங் மிஷினை ரெகுலரா மந்த்லி ஒன்ஸ் பேசிஸ்ல கிளீன் பண்ணணும். கிளீன் பண்ணல அப்படின்னாலே உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சு போயிடும். ஏன் வாஷிங் குவாலிட்டி குறையுதுக்கு காரணம் அப்படின்னா, நம்ம டிடர்ஜென்ட் யூஸ் பண்றோம், அதே போல வாஷிங் சோடா யூஸ் பண்றோம், அதே போல வந்துட்டு என்ன யூஸ் பண்ணுவோம், ப்ளீச் யூஸ் பண்றோம். இதெல்லாம் நம்ம வாஷிங் மிஷின்ல யூஸ் பண்ணுவோம். அப்புறம் வாஷிங் லிக்விட் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் நம்ம ட்ரெஸ்ல இருக்கிற அழுக்கு சேரும். இது எல்லாமே அப்படி என்ன ஆகுனா, ஃபில்டர்ல ட்ரைனேஜோட லைன்ல எல்லா இடத்துலையுமே செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்படி செடிமெண்ட் ஆக ஆரம்பிக்கிறனால என்ன ஆகும் அப்படின்னா, நாளாக அப்படியே செடிமெண்ட் ஆகி நம்ம ட்ரெஸ்ல படிய ஆரம்பிக்கும். வாஷிங் குவாலிட்டி நல்லாவே இல்லாத மாதிரி சூழ்நிலைக்கு போயிடும். அதனால தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னா, வாஷிங் மிஷினை மந்த்லி ஒன்ஸ் ஆகுது நீட்டா கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே போதும். நான் சொல்ல வெளியில கிளீன் பண்ண சொல்லல, இந்த உள்ள என்ன ஃபில்டர் கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்கனாலே நீட்டா உங்களோட வாஷிங் கூட ஆட்டோமேட்டிக் இம்ப்ரூவ் ஆரம்பிச்சிடும். அதை எப்படி கிளீன் பண்றது? இப்போ ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷின் இருக்கு. இதை நான் எப்படி கிளீன் பண்றது அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கு. என்ன செய்யணும் அப்படின்னா, செமி ஆட்டோமேட்டிக்ல வாஷிங் கம்பார்ட்மெண்ட் ஏரியால ஃபில்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஃபில்டர் ரிமூவ் பண்ணிட்டு அந்த ஃபில்டர் எடுத்து பார்த்தாலே தெரியும், ஒரே சால்ட் ஃபார்மேஷனா இருக்கும், இல்லைன்னா குப்பை இதெல்லாம் இருக்கும். இதெல்லாம் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டு கிளீன் பண்ணி மாட்டிக்கணும். ரெண்டாவது, ட்ரைனேஜ் லைன், நம்ம வாட்டர் அவுட்லெட் ஆகிற ட்ரைனேஜ் லைனை நீங்க கிளீன் பண்ணி வச்சுக்கணும். இந்த ஓஸ் எடுத்து ரிமூவ் பண்ணிட்டீங்கனாலே வெளியே வந்து வீசி எடுக்கிற மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அதையும் கிளீன் பண்ணி மாட்டிக்கோங்க. அதே போல ஒரு சின்ன ஒரு வாஷிங் சைக்கிள் பண்ணிக்கோங்க. என்ன போடணும் அப்படின்னா, தண்ணி ஒரு 1/2 அளவு தண்ணி ஊற்றிட்டு ஒரு 2 இல்லைன்னா 3 கப்பு சின்ன ஒரு மூடி அளவுக்கு வினிகர் எடுத்து அதில் ஊற்றிட்டு தண்ணியில் ஊற்றிட்டு நல்ல ஒரு சின்ன ஒரு 10 மினிட்ஸ் ரன் பண்ணுங்க. அப்போ ரன் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா, சிட்ரஸ் பேஸ்ட்டு வினிகர் சிட்ரஸ் பேஸ்ட் லிக்விடாக இருக்கிறனால அவ்வளோ சால்ட் ஃபார்மேஷனையும் டிடர்ஜென்ட்டையும் எல்லாமே ரிமூவ் பண்ணி கொடுத்து நீட்டாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் வாஷ் பண்ணி பாருங்க, உங்கள் ட்ரெஸ் ஆட்டோமேட்டிக்காகவே நல்ல வாஷிங் குவாலிட்டி கொடுக்க ஆரம்பிச்சிடும். இதுவே ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினாக இருக்கு அப்படின்னா இந்த விஷயத்தையும் கவனமாக கிளீன் பண்ணிக்கோங்க. ஃபுல்லி ஆட்டோமேட்டிக் மிஷினில் ஃப்ரண்ட் டோர் வாஷிங் மிஷினாக இருக்கும்போது அதில் ஒரு ரப்பர் புஷ் கொடுத்துருப்பாங்க. அந்த ரப்பர் புஷ்ஷையுமே கிளீன் பண்ணி வச்சுக்கோங்க. கிளீன் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட வாஷிங் குவாலிட்டி நீட்டாக இம்ப்ரூவ் ஆகி கொடுக்கும். இன்னொரு டிப் நான் சொல்கிறேன். என்ன அப்படின்னா, ஒரு செமி ஆட்டோமேட்டிக் மிஷினில் என்ன டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறதா லிக்விட் யூஸ் பண்ணுறது முதல்ல கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. பொதுவாகவே நீங்கள் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. நீங்கள் டைலூட் பண்ணாமல் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வாஷிங் குவாலிட்டி நல்லாவே இருக்காது. அதே போல் வாஷிங்கும் அந்தளவுக்கு குவாலிட்டியாகவே இருக்காது. அதனால எப்பயுமே இப்போ நீங்கள் டிடர்ஜென்ட் யூஸ் பண்ணுறீங்க, டிடர்ஜென்ட் பவுடர் யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா டைலூட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. அப்போ தான் உங்களோட வாஷிங் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ண கொடுக்க முடியும். இன்னொரு டிப் நான் சொல்கிறேன். என்னன்னா, ஒரு வாஷிங் குவாலிட்டியை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணுறது அப்படின்னா ஊற வச்சு துவைங்க. அது ஒயிட்டாக இருந்தாலும் சரி, கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் சரி, ஒரு 2 hours ஆகுது மினிமம் ஊறணும். எப்படின்னா டிடர்ஜென்ட் போட்டு அதை வாஷிங் சோடா போட்டு நல்லா கலந்துட்டு அதை ஊற வைங்க. ஊற வச்சுட்டு நீங்கள் வாஷிங் மிஷினில் போட்டு துவைச்சு பாருங்க, உங்களோட வாஷிங் குவாலிட்டி கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். யாரெல்லாம் வாஷிங் மிஷின் வச்சு வாஷிங் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. அதே போல நம்ம லாண்ட்ரி சீக்ரெட் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு மிகவும் நன்றி. தேங்க்யூ.